உங்க ஆட்சியில என்ன கேட்டிருக்கிறீங்க? பார்த்தாங்க, கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க. அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நாம் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சதி செயலாத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க, இது ஏங்க கோயில் அறநிலைத்துறையிலிருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? முழு சந்திரமுகியாக மாறிய கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி முழு சங்கியாக மாறிய எடப்பாடி அவர்களை பார்க்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க பாஜக RSS அடிமை சங்கியாக நேற்று கோவையில உருவெடுத்திருக்கார் எடப்பாடி அவர்கள். அறநிலைத்துறையின் நிதியை நம்ம எப்படி கல்லூரிகளுக்கு பயன்படுத்தலாம், அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். படிப்பு வேணா இவருக்கு அலர்ஜியா இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கூட கடனை உடனே வாங்கி எப்படியாவது தன் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற மனநிலையில இருக்காங்க. ஆனா இவர் பாத்தீங்க அப்படின்னா அறநிலையத்துறையின் நிதியை கல்லூரிக்கு இவங்க பயன்படுத்தக்கூடாது, இது இவருடைய காதுக்கு செய்தி வந்ததுங்கிறாரு. எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டின் தலைவர்களான பெரியார், அறிஞர் அண்ணா அவர்களை இழிவுபடுத்தி காணொளி போட்ட மதுரை மாநாட்டில், அதாவது இந்து முன்னணியின் மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்களை போட்டாங்களோ அந்த தீர்மானங்களை முன்மொழிந்து நேற்று இவரு கோவையில அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்மளுடைய கல்வி பறிபோகிறதுக்கு என்னென்னலாம் திட்டம் பாஜக RSS, அந்த நீட், எக்ஸிட், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மற்றும் பாத்தீங்க அப்படின்னா நியூ எஜுகேஷன் பாலிசி NEP 2020 இதெல்லாம் கொண்டு வந்து படிப்பை தடுத்து நிறுத்தணுமோ அந்த மாதிரி கல்வி ஆலயங்களை கொண்டு வருவதில் பாஜக அவங்களுக்கு தடை போடுறாங்க. அது அப்படியே இவர் கோவையில வாந்தி எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய தமிழ்நாடு மக்கள் இவர் கொடுக்கிற இந்த முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்டு மாறுவதற்கு இது ஒன்றும் வட மாநிலம் அல்ல, இது பகுத்தறிவு நிறைந்த மண். படிக்காத சாதாரண பெற்றோர்களுக்கு கூட கல்வியின் அருமை தெரியும். இவர் நினைக்கிற மாதிரி மக்கள் மனநிலை கிடையாது. நம்மளுடைய தமிழ்நாடு மக்கள் பாத்தீங்க அப்படின்னா லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கைய போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிருவாங்க. இவங்களுடைய வேன் யாத்திரையோ வேல் யாத்திரையோ ஒருபோதும் திராவிட மண்ணில் எடுபடாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி.